இல்லைங்க இல்லைங்க இல்ல அதெல்லாம் இல்ல கிடையாது. படம் கேமியோ படம் இருக்குதுன்னு பார்த்தா சொன்னது படம் பார்த்தவங்கிட்ட போய் கேளுடா. கேமியோ இருக்குதுன்னு அந்த சொன்னது பொய். ரேவன்ட் அதுதான்டா உன்னை கேக்குறாங்க. கேமியோ இருக்குன்னு இல்லடா சொன்னது இல்லடா வந்து நான் பொய் தான். பார்க்கல. அது வந்து கேமியோ கிடையாது, அது ஒரு கேரக்டர் ரோல். அது பண்ணிருக்காரா? ஓ இருக்காரா? அம்மா அப்படின்னு கேள்விப்பட்டேன், நானும் படம் பார்க்கல. அப்ப பாத்துட்டாப்புல மனுஷன். ப்ரோ என்ன ப்ரோ பார்த்த மாதிரியே சொல்றீங்க? சச்சின் உன் ஃப்ரெண்டு இது சொன்ன அப்படியாடா படம் பார்த்தேன்னு சொன்னாரு? எனக்கு இது தெரியாதுடா. இல்ல உன் ஃப்ரெண்டு படம் பார்த்தாருன்னு சொன்னீங்க, அவரு ஏதாவது இது மாதிரி சையது படம் பார்க்கலதான். ஆனா எந்நேரமும் உட்காந்துட்டு எக்ஸ்பெரிட்ட கதை கேட்டுட்டு இருப்பான். சரி எனக்கு ஒரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்லாம் வராரு. பட் ஆனா சரி சரி எனக்கு ஒரு டவுட், எப்போ புக்கிங் ஓபன் டிஎன்? இன்னைக்கு நாளைக்கு. எனக்கும் ஒரு டவுட், தமிழ்நாட்டுல எத்தனை சிஎம் மாறினாலும் இந்த படத்துக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா எங்களுக்கு இங்க 4 மணிக்கு போய் எனக்கு ஆந்திரால 1 மணிக்கு கூட பர்மிஷன் கொடுப்பாங்க. எனக்கு நல்லா ஜாலியா பார்ப்பேன். டேக் பண்ணுங்களேன், அடிப்போம் 2 அடி. சிஎம்னால அதர் ஸ்டேட் ஃபேன்ஸ் நாங்களும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு 4 எம்ஸ் கொடுக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு வந்து கலரு இது ஒரு படம் தானே. கலக இந்த படத்தை பேச்சாளர் கொஞ்சமாச்சு ஃபேவர் பார்த்திருக்கலாம். கலக பேச்சாளர் கிராஃப்ட்மேன். இல்ல ப்ரோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு நொந்து நூலைட் வரும்ல, அதனால அட்லீஸ்ட் ஒரு 3. இப்போ வந்துட்டு அவர் கிராஃப்ட்மேனா வந்திருக்காரா, கலக பேச்சாளரா வந்திருக்காரா? கலக பேச்சாளர் தான் கலக பேச்சாளர் கிராஃப்ட்மேன் அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன கிராஃப்ட் யாரு ஸ்பீக்கர்ல இருக்காங்க ஒண்ணுமே தெரியல. எல்லாமே குத்து மதிப்பா பேசிக்க வேண்டியதாங்க. உங்களை பாக்குறதா இருந்தா டிவில மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டீங்க. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன் சையத் ப்ரோ, நீங்க அதுதான் இல்ல அப்படி இல்ல, நான் வந்து அவரை சொல்லல, ஜெனரலா சொல்றேன். வேற என்ன கிராஃப்ட், எப்படி ஜனநாயகனுக்கு தயாராயிட்டீரா? ரொம்ப நாளா படத்துக்கு வெயிட்டிங். எலெக்ஷன் டைம்ல இருந்து இது பண்றோம். கட்சியில என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல நமக்கு. படமா தான் ஒண்ணுமே தெரியாதுல்ல, கட்சியில என்ன நடக்குது ஏது நடக்குது, படம் எப்போ வர போகுதுன்னு. பாவம் ஆமா, நீங்களே என்கிட்ட கேட்டுதானே தெரிஞ்சுக்கிறீங்க ஏதாவது. என்ன ஆமா, அதான் ஏதாவது யார்கிட்ட டிக்கெட் ஏதாவது இருந்தா வாங்கலாமே அப்படின்றதுக்காக தான் ஸ்பேஸ்க்கு வந்தேன். யாராவது எனக்கு ஒரு டிக்கெட் ஒண்ணு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா தெரியலையா? ஆசானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு டிக்கெட் உங்களுக்கு எல்லாம். ரேவந்த் நம்ம கிராஃப்ட்க்கு வந்துட்டு ஒரு டிக்கெட் ஒண்ணு கொடுத்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபிளெக்ஸ் நீங்க எல்லாம் அடிச்சது சரி ரேவந்த், அது என்ன ஃபார்மேட்ல வந்துட்டு அது என்ன, அவர் என்ன உங்க தொகுதி எம்எல்ஏவா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு இல்ல அது ரோஹிணி தியேட்டர்ல நீ ரோஹிணில வச்சா நீ வந்துட்டு போட்டு அடிப்பியா நீ? அதெல்லாம் அப்படிதான்ப்பா பண்ணுவோம். எம்எல்ஏன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த தியேட்டர்ல வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அவருடைய புகைப்படத்தை வச்சா உங்களுக்கு ஏன்பா இப்படி வந்து பிரச்சனை ஆகும்? இவன் தானே இவனுக்கு ரேவந்துக்கு தனியா கூப்பிட்டு ஏன்டா அந்த படத்தை போட்டேன்னா அவங்க அப்படின்னு ஆரம்பிப்பா. பேனர் சைஸ் இல்ல, பேனர் சைஸ் என்ன? 80 அடிடா. 100 அடி 80 அடி 80 அடியா 80 அடி. கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாம் கிடைக்குமா பேனர்லாம் வைக்கிறதுக்கு? இல்ல இதுதான் இல்ல, இது தியேட்டருக்குள்ள தான ப்ரோ வைக்கிறோம். தியேட்டருக்குள்ள வைக்கிறோம். சட்டப்படி அனுமதி பெற்று வைக்கப்படுற ஒரு இது. ஏன் ப்ரோ லோக்கல் எம்எல்ஏ பெர்மிஷன் எப்படி அங்கேயே வாங்கினீங்க? லோக்கல் எம்எல்ஏ பெர்மிஷன் தேவையில்ல, சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து 10 மணி ஷோ ஓபன் பண்ணுவாங்களா இல்ல எப்படி 12 மணியா? 9 மணி ப்ரோ, 9 மணிக்கு ஷோ இருக்கும். 9 மணி தானா? சரி சரி. நம்ம ஆல்ரெடி ஜியோ பாஸ் பண்ணிட்டோம்ல, 7 டேஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஷோ இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சிஎம் கிட்ட இருந்து ஏதாவது ரெக்வெஸ்ட் லெட்டர் ஏதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து கொடுக்குறாங்களா? இப்போ வழக்கமா முடியாதுன்றாரா 4 மணி காட்சி கேட்டிருக்காங்க. முன்னணி நடிகர் பெரிய நடிகர் அதை கன்சல்ட் பண்ணல அவரு. முன்னணி நடிகர் பின்னணி நடிகர் எல்லாரும் எனக்கு ஒரே நடிகர் தான் அப்படின்ட்டாராம். எல்லாருமே ஒரே இதுதான், சட்டம் அனைவருக்கும் ப்ரோ. நீங்க பேசாம 22 ஜூலை 10 மணி பார்க்கலாம் நினைச்சா பார்க்கலாம். எல்லார் போன்லயும் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு சேவ் ப்ரோ. ஏன் சேவ் ப்ரோ நீங்க தான் இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தானுங்க, என்ன எல்லா இதுலயும் வச்சிருக்கானுங்க அதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்து. பட் நான் அது கடந்து வந்துட்டேன் அது பாட்டுக்கு. ஓகே, இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் தலைவர், விட்னஸிங் ஹிம். ஓகே, என்ன பிரச்சனை? லாஸ்ட் டைம். அவ்வளவுதான்.
எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுலாம் அடிச்சு ஓடி வந்துடும் செய்யாது ப்ரோ. சரி அதெல்லாம் தமிழ்நாடு அசால்ட்டா போகும். அவருக்கு இப்போ எப்பவும் வந்து பண்ண மாதிரியா ஏன் ப்ரோ இந்த இந்த 200 அந்த படம் தயாரிப்பாளருக்கு வந்து ஏதோ பதவிகள்லாம் ஏதோ சொன்னாங்களே, ஏதோ லண்டன் சிறப்பு பிரதிநிதி அவரு அந்த மாதிரி ஏதோ லண்டன்லாம் அதனாலலாம் இல்ல, படம் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகல அப்போ வந்து இல்லையா? டெல்லி சிறப்பு பிரதிநிதி. இல்ல சிறப்பு அதாவது டெல்லி கிட்ட நம்மளுடைய அரசு தரப்பா தமிழ்நாடு அரசு தரப்பா பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டர். ஏன் செய்யறது கவர்மெண்ட் ரோல் அது. என்னடா அப்படி கேட்டு விட்டா கவர்மெண்ட் ரோல்ரா? இல்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி பதவிகள்லாம் கொடுத்தும் கூட வந்து படத்துக்கு எந்த சலுகையும் கொடுக்கல அரசாங்கம் இல்லையா? எதுவும் அவருமே கேட்கல. அவருமே ரொம்ப பெருசாலாம் எதுவும் கேட்கவும் இல்ல. எந்த மினிஸ்டர் லெவல் பொசிஷன் ஆமே. மினிஸ்டர் லெவல் அப்படின்னு கிடையாதுடா. அது எப்படின்னா கேபினெட்டுக்குள்ள வந்துட்டு வராது. ஆக்சுவலி டெக்னிக்கலி அது வராது. ஆனா கெப்பாசிட்டியா கேபினெட் கெப்பாசிட்டி வந்து பவர் வந்து மினிஸ்டர் லெவலுக்கு இருக்குன்ற மாதிரி. மேபி இன் தட் கெப்பாசிட்டி. பட் வந்து ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஹி cannot address anything. இவனை அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அந்த ரோல்ல. இல்ல சையத் இந்த ப்ரோ ரோல்ல டிஎம்கேல யாரு இருந்தா சையத் யார் இருந்தா டிஎம்கே டிஎம்கேல வந்துட்டு யாருமே இல்ல. அவங்க டெல்லியோட பேச்சுவார்த்தை அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானுங்க. இந்த டீலிமிட்டேஷன்ஸ் பில்ல எரிக்கிறது டிஎம்கேல வந்துட்டு அந்த மாதிரி ஏன் ப்ரோ அவங்க அந்த ரோல் தான் வந்துட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் போன்லயே ஆமா தனியா போட தேவையில்ல. நம்ம அந்த மாதிரி நம்ம தனியா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா நம்ம அபிஷியலா ஒரு ரோல் போட்டு மீடியேட் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்துட்டு டீலிமிட்டேஷன்ஸ் பில்ல எதிர்ப்பாங்க. அங்க ராஜ்நாத் சிங் கூட்டி எங்க அப்பாவுக்கு காயின் ரிலீஸ் பண்றதை நீங்க பண்ணி தந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு. ஏன் ப்ரோ இந்த செய்தி ஒளிபரப்புத்துறை அவங்களும் எந்த இன்ஃபுளுன்ஸும் பண்ணல. இப்போ வந்து அமைச்சர் பண்ணது வரைக்கும் போதாதா? எதுவுமே ப்ரோ இது வந்து பாத்தோம்னா இது வந்து ஜனநாயகம் ப்ரோ. இது வந்து அவர் எந்த ஸ்பெஷல் சலுகையும் கொடுக்க மாட்டாரு. சட்டத்தின் முன் அனைவரும் சமமே என்ற கோட்பாட்டோட வந்துட்டு அவர் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தீரமிக்க ஒரு சிஎம். பேசிட்டு இருந்தோம்ல ப்ரோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ ரெட் ஜெயண்டா சிகப்பு பூதமா அந்த கம்பெனில என்னாச்சு ப்ரோ? அந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு பின்னங்கால் குண்டில அடிக்க தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க எல்லாம். இல்ல இப்ப இதே முரளி வந்து ரெட் ஜெயண்ட் தானே? இல்லடா நீ ரெட் ஜெயண்ட்ங்கிறது ரெட் ஜெயண்ட் கம்பெனியே இயங்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. தொழில் பண்ணக்கூடிய சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. நீ லாபி பண்ணி ஒரு சிண்டிகேட் நடத்திட்டு தெரியுமா? என்கிட்ட போட்டு காட்டிட்டு தான் நீ ரிலீஸ் டேட்டே பிக்ஸ் பண்ணணும். நான் பார்த்து கொடுக்கறது தான் உனக்கு தியேட்டர். அப்படி அந்த மாஃபியா வேலையே பண்ண முடியாதுங்கிறோம். தொழில் எல்லாரும் பண்ணலாம். அதுக்கான சுதந்திரம் இருக்கு. ஆனா அதுவே செய்யுது ஓகேவா? ஏடிஎம்கே பீரியட்ல வந்து அதுவே அவங்களால பண்ண முடியல. அது ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி ஓகே நீ மோனோபோலி இங்க பண்ண முடியாது, பட் நீ தொழில் செஞ்சுக்கோ, நியாயமா இருக்குமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜனநாயகவாதியா இருக்காரு நம்ம தலைவர். ஓகேவா? பழி வாங்கணும் அப்படிலாம் நினைச்சா ஒரு படம் ரிலீஸ் ஆக விட மாட்டாரு. அவர் வந்து பழி வாங்கணும். இன்னொன்னு சொல்றேன், அப்படியே ஏதாவது பழி நான் ஜஸ்ட் கரெக்டிங் யூ. அப்படியே இதை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சா ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி வேணா யாராவது நினைக்கலாமே தவிர்த்து அவர் ரேஞ்சுக்கு இவனையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சா அவருடைய தகுதிக்கு அது ரொம்ப கீழே. அது புரியுதா உனக்கு? அதான் அது நினைக்கவும் மாட்டாரு பண்ணவும் மாட்டாருங்கிற. ஆமா 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 ப்ரோ இந்த பழி வாங்குறதுன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல. என்ன ப்ரோ பழி வாங்குறதுன்னா என்ன ப்ரோ? இது வந்து ஏதோ ரைடு எல்லாம் விட்டாங்க, அப்புறம் ஏதோ துபாய் போயிட்டாருலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ப்ரோ? இது வந்து ஊழல் செய்தவர்கள், மக்கள் பணத்தை சுரண்டி கொள்ளையடிச்சு கொளுத்து போனவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே, அவருக்கு சட்டப்படி அதுக்குண்டான இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும். அவ்வளவுதான். இதுல என்ன பழி வாங்குறதுக்கு இருக்குது, புலி வாங்குறதுக்கு இருக்குது? இதுல அந்த மாதிரி சட்டத்தின் இப்ப நம்ம ஆளையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? நம்ம கட்சியில ஒருத்தர் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு கட்சி பதவியை தூக்குறது மட்டும் இல்ல, ராத்திரி அரெஸ்ட். ஓகேயா? இல்ல ப்ரோ அரெஸ்ட் பண்றீங்க. ஆனா நீங்க வந்து உதயநிதி எல்லாம் ஜாலியா துபாய் போயிட்டு வர்றாப்புல இது பண்றாப்புல. அவரு பயமா பண்ணீங்க? அவரெல்லாம் கைது பண்றது உங்களுக்கு பயமா? சும்மா முகாந்திரம் வேணும்ல. துபாயில போய் கைது பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது முகாந்திரங்கள் வேணும்ல உங்களுக்கு. இப்ப யாரையுமே தலைவர் வந்து ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியோட இது வரைக்கும் வந்து அவர் செயல்பட்டதில்லை, செயல்படவும் மாட்டாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப ஒரு ஏவோ வெளுவோ எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து நீங்க வந்து இது போடலையா, இது இடி இதுவும் ஹைகோர்ட் கேக்குது, எஃப்ஐஆர் நீங்க போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகே, எஃப்ஐஆர் போடவே மாட்டீங்களா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய அரசு வந்து மூஞ்சில காரி துப்பிச்சு. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது, பிரைமா ஃபேசி இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது வந்து பண்ணிதானே ஆகணும். அப்ப இதை பண்ணலன்னா நீங்க நேர்மையற்றவர்களாங்கிற கேள்வியும் வரும்ல. தீய சக்தி நீங்க இன்ன வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல, எதுவும் போடல. அப்ப அவர்கள் ஊழலை எல்லாம் கண்டுக்கிறாம விட போறீங்களா? அப்ப அது மட்டும் ஒரு நேர்மையான இதாயிருமா அப்படிங்கிற கேள்வியும் வரணும்ல. அவர் மக்களுக்கு மட்டும்தானே உண்மையா இருக்க முடியும். ஒருத்தருக்கு தான் உண்மையா இருக்க முடியும். மக்களுக்கு மட்டும்தான். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க.
செந்தில் பாலாஜி எல்லாம் ஏதோ கைது பண்றதுக்குலாம் போனாங்க. அவர் கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிட்டு கட்டில் காலை புடிச்சுக்கிட்டு நான் வரமாட்டேன்லாம் அழுதாருலாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரோ இது வந்து இன்னுமே இந்த மாதிரி பயந்து பயந்து எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. சும்மாவே வந்து செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படும் வரிசையில வச்சு கொண்டு வந்து வச்சாரு. செந்தில் பாலாஜிக்கு எல்லாம் இருக்குதுல்ல உங்களுக்கு. அவர் கரூர் கொஞ்சம் போகும்போது கரூர் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தவன எங்கடா இருக்க நான் ஏன்னு கேட்கிற அளவுக்கு தானே அவர் டீல் பண்ணிட்டு வச்சாரு. அவர் கரூர் கரூர் போகும்போது கரூர் எம்எல்ஏ இந்த இயக்கத்தின் உயரிய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டாரு. நம்ம கிட்ட வந்து சேர்ந்து அவர் நல்லா இருக்கு. கரூரை கிளீன் பண்ணிட்டு தான் சேர்ந்து கரூருக்கே போனாரு அவரு. அவ்வளவுதான். இப்ப கரூர்ல தான் டிவிஎஸ்சி உடைய கூற்றின்படி அதிகமாக லஞ்சம் வாங்கக்கூடிய மாவட்டமாக அரசு அலுவலகங்கள்ல கரூர் தான் இருக்கிறது. இந்த அயோக்கிய நாய் பழக்கப்படுத்தி வச்சுட்டு போனதுதான் இந்த செந்தில் பாலாஜி அயோக்கிய பய, இந்த ரவுடி பய. யோசிச்சு பாருங்க இப்போ தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தி பேசும்போது கரூரை பத்தி பேச்சே இருக்காது தெரியுமா? கரூர் வந்துட்டு ஒன் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெருசா அவ்வளவு டாக். ஆனா இவன் தலை தூக்குனதுக்கு அப்புறம் கரூர்ல கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் அது இதுன்னு இந்த நான் இவனை இட்டு எல்லாம் ஒட்ட நறுக்கப்படும். அனைத்தும் ஒட்ட நறுக்கப்படும் எல்லாமே. இவனை இட்டு அந்த ஊரே நாரடிச்சு வச்சுட்டான். ஆமா ஆமா. ஆபரேஷன் கரூர் அடுத்தது பார் சுத்தம் செய்யப்படும். டோன்ட் வரி. ஒரு நாள் உள்ள தூக்கி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இவனெல்லாம். இல்ல அது வந்து வலுவா சட்டத்தின் மூலமா தான் நம்ம எதையுமே செய்யறோம். இவனை இப்ப வரைக்குமே வந்து பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு கான்ஸ்பைரசியில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றதுக்கும் முகாந்திரங்கள் இருக்குது, பிரைமா ஃபேசி இருக்குது, அரெஸ்ட் ஆனவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் இருக்குது, பண பரிவர்த்தனை பண்றதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது, சதி திட்டத்துல ஈடுபட்டதுக்கான இது இருக்குது, ஆதாரத்தை அழிச்சதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது. இது எல்லாம் இருக்குது நம்ம கிட்ட. புரியுதா உனக்கு? சோ இத எல்லாம் சட்டத்தின்படி ஒண்ணுதான் நடக்கும். எதுவுமே ஸ்டேட் இதை பார்க்கணும்னே தேவையில்லைங்க. ஏன்னா பழிவாங்கும் நடவடிக்கை அது இதுன்னு நினைக்க ஆல்ரெடி அவன் மேல ஈடி இருக்கு. அவனுக்கு சும்மா விட மாட்டானுங்க. இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பர்மிஷன் கொடுக்காத வச்சிருந்தாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்காத வச்சிருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி மாட்டினாரு. இல்ல செஞ்ச குற்றம் ஓகேவா, ஊழல் முறைகேடு பண்ணதுக்கு வந்து கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க ஓகேவா. அது வந்து நிரூபிக்கப்பட்டா தண்டனை வரப்போகுது. இல்ல நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டா வெளியே இதை பண்ணிட்டு போறாங்க. இதுல என்ன வந்து பழி வாங்கும் நடவடிக்கை, வயிறு நடவடிக்கை? ஆஃப் த டாபிக் தான். மதுரையில எல்லாம் படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கோஷம் இருக்கும், முதல்வரே விஜய். அதாவது படம் முன்னாடி இப்ப அது ஒரிஜினல் ஆக்கிட்டாரே ப்ரோ. இந்த தடவை உண்மையாவே முதல்வரே விஜய். ஆமா 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 ஆமா. இல்ல பல விஷயங்களை உண்மையாக்கிட்டாரு இவனை. இப்ப அந்த என்ன சொல்றதுன்னா ஜனநாயகம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஜனவரியில இந்த படம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி. இந்த படம் வந்து அதுக்கப்புறம் இப்ப நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படத்தை நம்ம வந்து பாக்குறோங்கிறதுனால பல விஷயங்கள் வந்து உனக்கு வந்து நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம் ஓகே. பட் ஸ்டில் வந்து இதெல்லாம் வந்திருந்தா முன்னாடி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிதான் நம்மளுக்கு தோணும். அது அந்த டைம்ல பிஃபோர் எலெக்ஷன் வந்து முதல்வர் நடிக்கும் முதலும் கடைசியும் கூட இதாக இருந்திருக்கும். அப்பனா முதல்வர் நடிக்கும் போட முடியாதுல்ல. ஒரு விதத்துல இந்த படத்தை நம்ம இப்ப ஏத்துக்கிறது சரிதான். ஏன்னா சிஎம் அவர் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்குது, அவருக்கு எழுதி இருக்குது. என்ன சைத் ப்ரோ, நீங்க இந்த கரூரை பத்தி பேசுனீங்கல்ல, நேத்துக்கு டிவிஎஸ்சி நிறைய இடத்துல சோதனை இட்டாங்க தெரியுமா? அதுல அதிகப்படியான அதான் சொன்னீங்களா? ரைட். கரூர் தான் அதிகம்ட்டு. ப்ரோ ஜனநாயகன் டைட்டில் போட்டு திரும்ப அரசியல் பேச இருக்கிறதே 3 நாள். நம்ம வாழ்க்கையே கலர். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையே அரசியல்ல தான் ஓடிட்டு இருக்குது. ஜனநாயகனும் ஒரு அரசியல் தான். புரியுதா உனக்கு? அரசியல் தான். அரசியலை பிரிக்க முடியாது நம்ம கிட்ட. ஜனநாயகன அரசியல் இல்லாம பேசிட்டு கடந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீ வந்து 4 டேஸ் கழிச்சு பேசுங்க ப்ரோ. நீ வந்து பாலிடிக்ஸ் அஃபெக்ட் பண்ணலனா பாலிடிக்ஸ் ஒண்ணு அஃபெக்ட் பண்ணும். வந்து அப்துல் கலாம் சொன்னான்னு நினைக்கிறேன். யார் தெரியுது புரியுது. கலரு நீ ஒரு ஸ்பேஸ் போடு, நாம தனியா ஜனநாயகன் பேசுவோம். நீ போய் நீ விக்கிபீடியா சுரேந்தர் ப்ரோ கரெக்ட்டா பேசுறாரு. இல்ல ஆக்சுவலி கிராஃப்ட் வந்து சில டவுட்ஸ் கேட்டாரு, அதுக்கு நான் வந்து அவருக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது பாவம், அதனால நான் அவருக்கு சொல்லி இது பண்ணிட்டேன். அவருக்கு விட்டா பேசுவாருன்னா 24 ஹவர்ஸ் பேசுவாரு அவரு. அது தெரியாதுன்னு சொல்றதுல அதுல ஒரு குழந்தைத்தனமான ஒரு அன்பு இருக்குது, அவ்வளவுதான். விக்கிபீடியா போய் நீ விஜய் நடிச்சா ஃபார்மர் ஆக்டர் கரண்ட் பொலிட்டிஷியன் தான் வருது தலைவர். அதனால வந்துட்டு அவரை தவிர்த்து பாலிடிக்ஸ் இங்க இல்லையே. ஜனநாயகம் விக்கிபீடியாவை நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு சேஞ்ச் பண்ணோம். விக்கிபீடியாவை நம்மளே போயிட்டு எடிட் பண்ணி விட்டோம்.
பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நம்ம இந்தியான்னு படம் போடு. தானே. இன்னொரு 5 வருஷத்துல பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு எனக்கு தெரிஞ்சு. இந்த வடக்கான் சதம் தான் ட்ரை பண்றானுங்க. ஆமா. அவனுக்கு வேணும்னே பூஜா பண்றானுங்களா இல்ல லைக்ஸ்க்காக பூஜா பண்றானுங்களான்னு கிட்ட தெரியல. பர்த்டே விஷ் போட்டிருந்தா. அதாவது காம் பிஃபோர் தி ஸ்டார்ம், வாட் யூ ஆர் பிளானிங் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஐயோ ஒய்எஸ்ஆர் நீங்க எங்க நீ படம் எங்க பாக்குற? ஆந்திராலயா இல்ல எங்க சென்னைக்கு இது வர பிளானா? நான் ஆந்திரா தானே. ஆந்திரா தானே. நகரியா? ஆந்திரால முடிச்சுட்டு சென்னை வரேன். இல்ல புத்தூர்ல. ஆந்திரா முடிச்சுட்டு சென்னையா? ஆமா. ஒரே நாள்லயா? ஆந்திரால எங்க ஒரே நாள் எப்படி ப்ரோ வர அவன் முடியும்? இருக்கிறது அதுதான் கேக்குறேன் நானு. ஆந்திரால முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் லியோ வந்து எப்படி பார்த்தேனோ அப்படி வந்து பார்ப்பேன். சென்னைக்கு. ஆந்திரால எந்த ஊரு? எந்த ஊர்ல பாக்குற ப்ரோ? அவன் இந்தாதான் ப்ரோ இருக்கான் பக்கத்துல. பார்டரா? பார்டர்ல தான் இருக்கான். ஆமா. ஒரு ட்ரெயின் பிடிச்சுன்னா ஒரு 3 hours ஜெர்னி அவ்வளவுதான். ஓகே ஓகே. நானும் ஹரி ப்ரோ சூலூர் போனோம். சூலூர்பேட்டை ஏசியாஸ் செகண்ட் ஆனா பிக்கெஸ்ட் அவன கலரு ஒன்னுட்ட வந்துட்டு ஒரு முரண்பாடு தெரியுது. நீ பவன் கல்யாணுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன். அதெல்லாம் வேணாம். ஆனா நீ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர்சிபி ஃபேன். அவனுக்கு பவன் ஃபேன் கிடையாது. நான் வந்து சினிமால மட்டும்தான் அந்த எனக்கு அபிஷோலது டேஷ் போட்டுக்காங்க அவனுக்கு ஃபேனு. மத்தபடி எனக்கு பாலிடிக்ஸ்லாம் எனக்கு வேற பார்ட்டி வேணும். ஓகேடா ஓகே ஓகே. சினிமா வேற பாலிடிக்ஸ் வரேன்னு சொன்னாங்களா அந்த கேட்டகரி நான். புரியுது புரியுது. ப்ரோ பச்சவந்தி பச்சவந்திக்கெல்லாம் எப்படி ப்ரோ ஓட்டு போறது? இதுக்கு மேல ஜெகனண்ணா 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 வராட நான் உன்னெல்லாம் இவன் வந்துட்டு இவன் வந்து நல்லா போற ஸ்பேஸ வந்து கிட்டத்தட்ட நந்தமுரி ஃபேமிலி அபிமானி வந்துட்டான். தேங்க்யூ நந்தமுரி ஃபேமிலி. நந்தமுரி தாரகராம். ரொம்ப நாள் வச்சுடா ரேவந்த் கலர் சண்டையெல்லாம் போட்டு ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுச்சு. இப்பெல்லாம் நாங்க சண்டையே போடுறது இல்ல ப்ரோ. ஏன்னா அவன் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டான். யாரு என்ன ரியாலிட்டி? இல்ல என்ன ரியாலிட்டி? அந்த என்னன்னா டிடிபி வந்து இந்த வாட்டி ஜெயிச்சிருச்சு, அடுத்த வாட்டி ஜனசேனா பார்ட்டி சாரி அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி புடிச்சுக்கிட்டான். போதுமா? கலர் பாசிட்டிவா தான் பேசியிருக்கேன். கலர் இப்ப ஆந்திரால வந்து நம்பர் 1 ஸ்டார் யார் இவனே? மாஸ் ஃபேன் பேஸ் அங்கலாம் அப்படி பவன் கல்யாணம் இல்லடா டேய், பவன் கல்யாணம் எல்லாம் கிடையாதுடா. அது வந்து இங்க எப்படின்னா இப்ப ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அஜித் எப்படி நான் கிளியரா சொல்றேன். அஜித் எப்படி இங்க ஒரு பின்பம். இப்போ பெரிய ஸ்டார்ரா, நீ வேற சும்மாறா பவன். நான் ஏன் பவன் கல்யாணம் உனக்கு புரியாது ரேவந்த். சின்ன பையன் நீலாம். சின்ன பையன். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இது பெரிய விஷயங்களா பேசிட்டு நான் போய் கிளம்புறேன் ப்ரோ. பை. இருங்க கிராஃப்ட் சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல கருத்து சொல்லுவீங்களா? ப்ரோ நான் வந்து உங்க வீடியோஸ்லாம் இது இப்படிலாம் சொன்னேனா ஏதாவது வீடியோஸ் பாப்பியா? இல்லடா அவர் போஸ்ட சொல்றேன். அவர் ட்வீட்ல போடுற வீடியோஸ்டா, ட்வீட்ல போடுற வீடியோஸ் சொல்றேன். அத சொல்லிட்டு இருக்கான் எக்ஸ்பீரி. அதெல்லாம் வந்து அருமையா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நீங்க வந்து வலைதளத்துல வந்து உங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு நம்ம கட்சிக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஏதோ முடிஞ்சதை ரீட்வீட் பண்ணிட்டு சும்மா கோட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ ப்ரோ, அதுக்கே இவ்வளவு பாராட்டுறேன். தேங்க்யூ. இல்ல என்னன்னா உங்க ட்வீட்ல வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன் நான். எனக்கு தெரியாது அது. நீ உங்க ட்வீட்ல வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. நீங்க வந்து 78 80ன்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்ல, அத சொல்றேன். அதெல்லாம் சும்மா விசில் ப்ரோட்ட கேட்டுதான் போடுவேன். நம்ம சையத் ப்ரோட்ட கேட்டுதான் போடுவேன். அவர்தான் என்னடா இது என்னடா நடக்குது இங்க? நீ அவரை பாராட்டு, அவரு உங்களை பாராட்டுற. என்னடா நாங்க ஆடியன்ஸா உட்காந்து உங்க பாராட்டு மலையை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவனே மாலை போட்டுக்கிறான். இவரு பாராட்ட அவரு பாராட்ட என்னதான் நடக்குது? ஒண்ணும் புரியாம உட்காந்து பப்பன்னு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ப்ரோ, அப்புறம் சையத் ப்ரோ, சுரேந்தர் ப்ரோ, ரேவந்த் ப்ரோ, விக்னேஸ்வர் ப்ரோ எல்லாருக்கிட்டயுமே கண்டென்ட் வாங்கி போடுறதுதான் ப்ரோ. சும்மா கேட்பேன் மெசேஜ் பண்ணி. இப்ப பாரு, சொன்ன உடனே எல்லாரும் பேரையும் ஆட் பண்ணிட்டாரு. சையத் ப்ரோ கிட்ட இந்த கண்டென்ட் எல்லாம் கிடைக்காது. தலைமைக்கு மட்டும் தானே கிடைக்கும். சரி நான் கிளம்பேன். நல்லது ரைட் தலைவரே, பேசுவோம் நம்ம. உங்ககிட்ட இருந்து தன்னடக்கத்தை கத்துக்கிறோம் ப்ரோ. கிராஃப்ட் ப்ரோ
நன்றி. இதுக்கு மேல இருந்தா நான் அடக்க மாடுவேன். பாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ரைட் ப்ரோ. பாய் பாய். சூப்பரா பண்ணு. ஆக்சுவலா இவரு அவர் பேர் என்ன, சையத் ப்ரோ. நீங்க கேட்டீங்களா அங்க யாரு நம்பர் 1? ஆக்சுவலா மகேஷ் பாபு தான். அள்ளி விடாதடா. ஆமா ஆமா. எக்கோ அடிக்குது. ஒரு நிமிஷம் மியூட் போட்டுடு. பயங்கரமா எக்கோ. திமுகவும் பாஜகவும் பேசிட்டு இருக்காங்க. பாஜக திமுக கிட்ட பேச தொடங்கி விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு திரு கார்த்தி சிதம்பரம் முன்வைக்கிறாரு. அதுக்கு என்ன பதில்? இல்ல இப்போ அதுதான் சொல்றேன். அதை விட பெரிய குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அதுக்கு கார்த்தி சிதம்பரம் கிட்ட என்ன பதில் பாருங்க. கார்த்தி சிதம்பரம் நம்ம நிகழ்ச்சியில இப்ப பண்ணுறோம். கிராஃப்ட் மேன் ஐடின்னு நினைக்கிறேன். பாஜகவும் மியூட்டா போடுறா ஹோஸ்ட் கிட்ட பேச தொடங்கி விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு ஐயா அவன் இப்பதான் மியூட் எங்க இருக்குனே இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். ஐபோன்ல மியூட் பட்டன் கையில இருக்கு, போட்டு எடுக்காம. சச்சின் உனக்கு கோஆப்ஷன் குடுக்குறேன்டா. டேய் நான்லாம் இன்னைக்குடா ஸ்பேஸ் புது ஹோஸ்ட் வருஷம்டா ஆச்சு. கத்துக்குட்டி யாருங்க தெரியல எங்க என்ன பண்றதுன்னு. ஏய் இல்லடா, கிராஃப்ட் மேன் வந்து அவர் போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஆக்சுவலா யூடியூப் தான் இப்ப என்ன வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு போல. ஓகே ஓகே. அவரை ரிமூவ் பண்ணி விடுங்க. ஸ்பீக்கர்லயே இருக்காரு இன்னும். எனக்கு வந்து அவர் ஸ்பீக்கர்ல காட்டல. எனக்கு லிசனர்ல தான் இருக்காப்ல. இல்ல அவரு போன் வந்து எண்ட் பண்ணாம போயிருப்பாரு. அப்படினா கேக்குமா? கேக்கும். அவரு கேவலமா இருக்கு அப்டேட். எப்படி போறதுன்னு தெரியல. சச்சின் சமயத்துல கேட்கும். சச்சின் இப்ப நம்ம வந்து ஸ்பேஸ்ல இருக்க மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது டிஎல்ல வர வீடியோஸ் பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து இங்கேயும் பிளே ஆகும். கேர்ஃபுல்லா இருங்கடா. ஆமா ஏதாவது அதுவும் மெயினா நீங்க தான்டா எக்ஸ்பைரி சையத் ப்ரோ. 2 பேர் தான். வேற யாருமே இல்ல இந்த பிரச்சனை. ஏன் எங்களுக்கு என்ன தெரியும்ல உனக்கு அவர் யாருன்ட்டு? தலைமை. மாப்ள டிக்கெட் போட்டியா மாப்ள? சரி. நான் போட்டேன். எத்தனை மணிடா ஷோ உனக்கு? 4:30க்கு நினைக்கிறேன். 4:30. இது இந்தியா டைம்க்கா? ரேவந்த், அதாவது இவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, இவன் சச்சின் வந்துட்டு என்ன கேக்குறான் அப்படின்னா, பேனர்ல வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு இவன் எம்எல்ஏ போட்டோ ரேவந்த் சரணோட போட்டோ வந்துட்டு நீங்க வந்து எப்படி போடுறீங்க? அது என்ன கணக்கு இல்ல? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவனை கால்ல கேளுங்க, அது இங்க கேட்காதீங்க. இங்க ஒரு ஆன்சர் சொல்லுவான், அங்க ஒரு ஆன்சர் சொல்லுவான். அதாவது சச்சின் கேட்டு அது ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப வந்து சச்சினே கேட்கல. இங்க கவர் பிக் வைக்கிறதுக்கு இல்லையா? அது பேனர்ரா எக்ஸ்பைரி. அது கவர் பிக்கா? கவர் பிக் மாப்ள ரோஹிணி தியேட்டர்ல பேனர் அடிக்க போறாங்க. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா நம்ம போட்டோ இல்லாம கவர் பிக் ரெடி பண்ணிருக்காங்கன்னு. 80 அடி பேனர். 80 அடி பேனர் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரி இல்ல அப்படி கிடையாதுங்க. இப்ப சில பேருடைய போட்டோ எல்லாம் சட்டு போட்டுன்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறம் பேனர் கிளி செலிபிரிட்டிஸ் யாரு நீ பாத்துப்பியா? ஆமா. இப்போ நீங்க வந்து சட்டு புட்டுன்னு இப்போ வந்துட்டு என் போட்டோ எல்லாம் போடுற மாதிரி எக்ஸ்பைரி போட்டோ எல்லாம் நீங்க அந்த மாதிரி போட முடியாது. அவனுக்குலாம் வந்து தேடப்படும் நபர். அவருக்குலாம் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வாண்டட், ஐ மீன் லைக் வாண்டட்னா பாசிட்டிவ்லி சொல்றேன். இப்ராஹிம் தாவூத்தாவே இல்லடா, நான் சொல்றது என்னன்னா அப்படி சொல்ல வரல. செலிபிரிட்டி, உனக்கு புரியுதா? செலிபிரிட்டிஸ் உடைய அனானிமிட்டி வந்து அப் டு சம் எக்ஸ்டென்ட் இட் ஹஸ் டு பி மெயின்டைன்ட். உனக்கு புரியுதா? உனக்கு பேனர் வைங்க. இந்த ஜில்லா படத்துல தளபதி வந்து தங்கச்சி கல்யாணத்துல உட்கார்ந்து சாப்பிடுவார்ல, அந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ போட்டுவியா? இல்ல சையத் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பணும். இல்லண்ணே, நீங்க சொந்த அண்ணனுக்கு கிடையாது. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா மேட்டர் அது கிடையாது. இவன் பேனர் வச்சோன்னா கிழிச்சிருவாங்களே. ஆர்டர் பண்ண போறேன். சரி ஓகே. அங்க மியூட் பண்ணிட்டீங்க பேசலாம்.
எக்ஸ்பைரி விட்றா தனியா விட்றா போறியாடா எங்க மம்மி ஒரு படத்துக்கு? 2 திட்டு திட்டுனாங்கடா அவ்வளவுதான்டா. இல்லண்ணே கும்பலா தான் ரேவந்த் போறோம். ஓகே ஓகே. சொல்லுங்கண்ணே. டிஎம் பெரு ம் டிஎம்னு மெசேஜ் அனுப்புனீங்களா? ஆமாண்டா அப்பெல்லாம் எக்ஸ்பெரி எனக்கு முன்னாடி நீ படம் பார்த்துடு. இல்ல 6 மணி, தட்சணே நம்ம ஊர் டைம் 6 மணி. பேசாம இங்க வந்துரு, 9 மணி பெங்களூர் வந்துரு. நீ எதுக்கு அங்க இருக்க? ப்ரோ அது நான் யோசிக்கிறேன் ப்ரோ, திடீர்னு எவனா காலம் வருவான், அதனால மாப்பிள்ள பார்ப்போம் ப்ரோ. நான் சச்சின் இங்க கொழும்புல மட்டும்தான் 4:30 மணிக்கு. எக்ஸ்பெரி நீ கொழும்புல தானே இருக்க இல்லையா? அதானே நான் கொழும்பு பக்கத்துல இருக்கேன். கொழும்புல தான் 4:30 மணிக்கு. மத்த எங்கேயுமே நீ எங்க வந்து மட்ட கலப்பையா? மட்டக்களப்புல இருக்கு. ஜஃப்னா வேற எங்கேயுமே வந்து 6 மணி 7 மணி இப்ப நீ எங்க இருக்க? ஜஃப்னால இருக்கியா? நீ எங்க இருக்க அத சொல்லடா. நான் அந்த கொழும்பு ஊர்ல பக்கத்துல லொகேஷன்லாம் சொல்ல முடியாதுண்ணே. அவன் எங்க ரெடி படத்துல ஐபி அட்ரஸ் தேடும்போது டக்கு டக்குன்னு கண்ட்ரி மாறலாம், அந்த மாதிரிதான் எக்ஸ்பீரி. ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அவன். ஆமா சரி ப்ரோ. ஸ்ரீலங்கால வந்துட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அடுத்து இன்ஃபுளுன்சியல் பர்சன் தேடுறாங்க. கிட்டத்தட்ட 5 கண்ட்ரி 6 கண்ட்ரில தேடுறாங்க. 10 கட்சியோட ஐடி எக்ஸாக்ட்டா இப்ப எந்த லொகேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க வரைக்கும் எனக்கு தெரியும் எக்ஸ்பெரி. புரியுதா இல்லையா? எனக்கும் தெரியும். லாட்டிடியூட் லாங்கிடியூட் லாட்டிடியூட் ஆமா. லாக் பண்ணி அந்த சிங்கம் படத்துல சிங்கம் 3ல அந்த வில்லன் சொல்லுவாங்க 12.3 லாட்டிடியூட்ல 14.4 லாங்கிடியூட்ல உன்னை லாக் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி எனக்கும் தெரியும் இவன் எக்ஸ்பைரி எங்க இருக்கான்ட்டு. ஏன் சொல்லுங்க? இதயத்துல இருக்கானா? இல்ல சையத் ப்ரோ கிட்ட சொன்னா அவர் வந்து இது போட்டு கொடுத்துருவாரு. இல்ல அந்த அண்ணன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. அது ஆனா என்ன அப்போ இல்லடா மட்டக்களப்பு பக்கத்துல கொட்டக்கலைப்புன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கான்டா.